Hi dears, welcome back to the English class. Today this is 12th standard. We are going to learn the supplementary, fourth supplementary, The Midnight Visitor by Robert Arthur. Let's know about the author first. About the author. Robert J. Arthur Jr., November 10, 1909 to May 2, 1969, was a writer of speculative fiction. Speculative means நம்ம இப்படியா இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யூகிக்கக்கூடிய அப்படி ஒரு நாவல் ஃபிக்ஷன் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இன் கிரைம் ஃபிக்ஷன். இது வந்து குற்றத்தை வந்து புலனாய்வு பண்ணக்கூடிய அந்த நாவல். அண்ட் மிஸ்ட்ரி ஃபிக்ஷன், சீக்ரெட். He was known for his work, The Mysterious Traveler radio series, and for writing The Three Investigators, a series of young adult novels. அவர் வந்து எதில் ஃபேமஸ்னா அந்த ரேடியோ சீரீஸ் த மிஸ்டீரியஸ் ட்ராவலர் ரேடியோ சீரீஸ் அதில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் என்ன எழுதிக்கிறாருன்னா அந்த த்ரீ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் a series of young adult novels. அது வந்து ஒரு சீரியலாக இருந்திருக்கு ரேடியோவில், அதுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். Arthur was honored twice by the Mystery Writers of America with an Edgar Award for Best Radio Drama. அவரோட ரேடியோ ட்ராமாவுக்கு எட்ஜர் அவார்டு அவருக்கு அமெரிக்கா மிஸ்ட்ரி ரைட்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து கொடுத்துருக்குறாங்க. He also wrote scripts for television. டிவிலையும் சீரியலுக்காக ட்ராமாக்காக ஸ்கிரிப்ட்ஸ் எழுதியிருக்கிறார். Here we are going to learn his story, The Midnight Visitor. ஸோ மிட்நைட்டில் விசிட் பண்ணது யார் அப்படின்னு. ஓகே, ஹியர் sometimes appearances can be deceptive. appearances can be deceptiveனா தோற்றத்தால் யாரையும் நம்ம இடப்பட முடியாது, தோற்றம் வந்து நம்மளை வஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. as in the case of Ausable, a secret agent who despite his common looks with his resourcefulness and presence of mind outwits a deadly criminal. Read the story to see how this happened. இங்கே வந்து Ausable அப்படின்ற ஒரு ஹீரோ, ஹீ இஸ் அ சீக்ரெட் ஏஜெண்ட், அதாவது டிடெக்டிவ் அப்படின்னு. ஹூ டிஸ்பைட் ஹிஸ் காமன் லுக்ஸ், பார்த்தா ஆனால் சாதாரணமாக தான் இருப்பார். அந்த சீக்ரெட் ஏஜெண்ட் சாரி மாதிரி லுக் இருக்காது. வித் இஸ் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் means the ability to find quick and clever ways to overcome difficulties. That resourcefulness and presence of mind outwits a deadly criminal. We are going to see the story. First, let's know the character. Ausable, a detective or a secret agent. Okay, ஒரு அவர் வந்து கண்டுபிடிக்கிறவர், டிடெக்டிவ். அடுத்தது ஃபவுலர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. ஹி வாஸ் அ யங் அண்ட் ரொமான்டிக் ரைட்டர் இன் த ஸ்டோரி. அதை வந்து ஒரு ரைட்டர், எழுத்தாளராக வர்றாரு. மேக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. மேக்ஸ் அ டெட்லி கிரிமினல் இஸ் அ டே ட்ரீமர் and has much belief in stories of movies. He anticipated that all secret agents might be beautiful. Listen again, I'll tell you. Ausable, a detective or secret agent. Max, a deadly criminal. அது ஒரு கிரிமினல், அவன் குற்றவாளி. ஃபவுலர் அப்படின்றது யங் அண்ட் ரொமான்டிக் ரைட்டர். இந்த ஸ்டோரியில் வந்து அவர் எழுத்தாளராக வர்றாரு. He is a daydreamer and has much belief in stories of movies. He anticipated that all secret agents might be beautiful, brave and strong. இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இந்த டிடெக்டிவாக இருக்கிறவங்க அல்லது சீக்ரெட் ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஸ்மார்ட்டாக, ரொம்ப பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு வந்து ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஆஸ் அ ரைட்டராக வந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு அவர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, Ausable did not fit any description of a secret agent Fowler had ever read. அதாவது ஃபவுலர் தான் நம்ம ரைட்டர்னு பார்த்தோம். அவர் ஆசபிள் கூட நடந்துக்கிட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபவுலர் வந்து இது வரைக்கும் ஸ்டோரிஸில் படித்த
கேரக்டர்ஸ். இப்போ நமக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து எப்படி இருப்பார், ஸ்மார்ட்டாக இருப்பார், அந்த தைரியமாக இருக்கிறது அதுக்கான அந்த தெரியுதுல்ல. அதே மாதிரி இங்கே அந்த மாதிரி புக்ஸில், ஸ்டோரி புக்ஸில் படித்த மாதிரி ஃபவுலர் வந்து ஆசபிள்ன்ற டிடெக்டிவ் இருப்பார்னு நினச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த அந்த டிஸ்கிரிப்ஷனில் எதுக்குமே அவருக்கு வந்து ஃபிட் ஆகலை. Following him down the musty corridor of the gloomy French hotel where Ausable had a room, Fowler felt let down. So musty means have a stingy smell, அதாவது ஸ்டேல் ஸ்மெல், ஒரு மாதிரி அந்த நான் சொல்கிறது ஒரு பேட் ஸ்மெல்லாக, அந்த மாதிரி குப்பை அந்த மாதிரி இருக்கக்கூடிய டஞ்சி ஸ்மெல்லாக, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடிய காரிடாரில் ஆஃப் த க்ளூமி ஃப்ரெஞ்ச் ஹோட்டலில், க்ளூமி மீன்ஸ் டிஸ்மலி ஆர் டிப்ரெஸிங்லி, அது வந்து அந்த அளவுக்கு நல்ல வசதியானதாக இல்லை. க்ளூமி ஃப்ரெஞ்ச் ஹோட்டல் வேர் ஆசபிள் ஹேட் அ ரூம், ஃபவுலர் ஃபெல்ட் லெட் டவுன். அதில் தான் ஆசபிள் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாரு. இதை பார்த்தோடனே ஃபவுலருக்கு வந்து வெரி லெட் டவுன் மீன்ஸ் ஃபெயில் டு சப்போர்ட் ஆர் ஹெல்ப் சம் ஒன் ஆஸ் தே ஹேட் எக்ஸ்பெக்டட். அவங்க எதிர்பார்த்த விதமாக இல்லாமல் இருக்கிற லெட் டவுன் ஆகிட்டார். அதாவது ஒரு டிடெக்டிவ்னா அப்படி ஸ்மார்ட்டாக இருப்பார், பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், அவர் வந்து இப்படி வசதியான இதை தங்கியிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. ஆனால் அந்த மாதிரி இல்லை. இட் வாஸ் அ ஸ்மால் ரூம் ஆன் த 6th and top floor. எத்தனாவது ஃப்ளோரில் இருக்குது பார்த்துக்கோங்க. வெரி ஸ்மால் ரூம், 6th and top floor, and scarcely a setting for a romantic adventure. அங்கே வந்து ஒரு அட்வென்ச்சர் மீன்ஸ் ஒரு சாதனை புரியறதுக்கு, ஒரு வீரதீரமாக ஒரு சாதனை புரியறதுக்கு உரிய செட்டிங் மாதிரி அந்த ஹோட்டல் ரூம் தெரியலை. ஆசபிள் வாஸ் ஃபார் ஒன் திங் ஃபேட், வெரி ஃபேட். ஆசபிளை பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப குண்டாக இருக்கிறார். அண்ட் தென் தெர் வாஸ் ஹிஸ் ஆக்சன்ட். அப்புறம் அவரோட ஆக்சன்ட், அவருடைய உச்சரிப்பு, அவருடைய இதை பார்த்தீங்கன்னா, தோ ஹி ஸ்போக் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் பாசிவ்லி, அப்பப்போ ஃப்ரெஞ்சு ஜெர்மன் பேசினா கூட, he had never altogether lost the American accent he had brought to Paris from Boston 20 years ago. ஸோ இப்போ நம்ம கூட வந்து ஒரு ஊர் பக்கம் இருந்து வந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக இந்த ஊர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா அவங்க என்ன தான் இந்த சென்னை பாஷை அப்படி பேசிகிட்டு இருந்தால் கூட சில நேரம் அவங்களே அறியாமல் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ், அவங்களோட ஸ்பீச்சில் வந்துடும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இவர் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மனாக பாசிபிளி மீன்ஸ் அப்பப்போ பேசினா கூட அமெரிக்கனோட ஆக்சென்ட்டு அதில் கலந்து வருது. அது பார்க்கும்போது ஹி வாஸ் அன் அமெரிக்கன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் பாஸ்டன் 20 years ago, பாஸ்டனில் 20 years agoவில் இருந்திருக்கிறாரு. அப்போ கூட இந்த ஆக்சென்ட் அவருக்கு இருக்குது. யூ ஆர் டிஸப்பாயிண்டட், ஆசபிள் செட் வீசிலி ஓவர் ஹிஸ் ஷோல்டர். அந்த ஆசபிள் வந்து ஃபவுலர் அந்த ரைட்டரை பார்த்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப ஏமாந்துருப்பீங்களே அப்படின்னு சொல்லி, வீசிலி ஓவர் ஹிஸ் ஷோல்டர் மீன்ஸ், வீசிலி மீன்ஸ் வித் ஹிஸ்ஸிங் சவுண்டு வைல் ப்ரீத்திங். அதாவது படி ஏறிக்கிட்டு வரும்போது அல்லது வாக்கிங் பண்ணும்போது வரக்கூடிய அந்த மூச்சு, ஃபேட்டாக இருக்கிறாரு, மூச்சு வாங்கிட்டே இப்படி சொல்கிறார். You were told that I was a secret agent, a spy dealing in espionage and danger. நீங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டது என்னவா இருக்கும்? ஐ வாஸ் அ சீக்ரெட் ஏஜெண்ட், நான் ஒரு சீக்ரெட் ஏஜெண்ட். as spy மீன்ஸ் தூது, அதாவது வேவு பார்க்குற, அதான் அவங்கள வந்து ஸ்பைன்னு சொல்லுவாங்க. டீலிங் இன் எஸ்பியோனேஜ், எஸ்பியோனேஜ் மீன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஸ்பையிங் டு அப்டைன் இன்ஃபர்மேஷன். நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பைனா வேறு மாறு வேஷம்லாம் போட்டு அந்த இடத்துல போய் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வர்றது தான் வந்து ஸ்பையோட வேலை. அதான் எஸ்பனேஜ். டீலிங் இன் எஸ்பனேஜ் அண்ட் டேஞ்சர். யூ விஷ் டு மீட் மீ பிகாஸ் யூ ஆர் அ ரைட்டர், யங் அண்ட் ரொமான்டிக். நீ வந்து ரைட்டராக இருக்கிறதுனாலையும் யங் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கிறதுனாலையும் என்னை மீட் பண்ணணும்னு விஷ் பண்ணி வந்திருக்கிறீங்க. You envisioned mysterious figures in the night, the crack of pistols, drugs in the wine. You envisioned means நீங்கள் என்ன நினச்சி வந்திருப்பீங்கன்னா,
நைட்டில் மிஸ்டீரியஸ் ஃபிகர்ஸ் இருக்கிற மாதிரியும், அந்த கிராக் ஆஃப் பிஸ்டல்ஸ், துப்பாக்கி வச்சுட்டு தொடக்கூடிய சத்தம் இருக்கிற மாதிரியும், அப்புறம் வைனில் ட்ரக்ஸு கலந்து இருக்கிற மாதிரியும் இப்படிலாம் தான் இருக்கும்னு நினச்சி வந்திருப்பீங்க. இன்ஸ்டட் யூ ஹாவ் ஸ்பெண்ட் எ டல் ஈவினிங் இன் எ ஃப்ரெஞ்ச் மியூசிக் ஹால் with a sloppy fat man who, instead of having messages slipped into his hand by dark-eyed beauties. Instead, you have spent a dull evening in a French music hall with a sloppy fat man. ஆனால் இந்த டல் ஈவினிங்கில் ஃப்ரெஞ்ச் மியூசிக் ஹாலில் இப்படி ஒரு ஸ்லாப்பி மீன்ஸ் கேர்லெஸ் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக், ஒரு கேர்லெஸ்ஸாகவும் அன்சிஸ்டமேட்டிக்காகவும் ஒரு ஃபேட் மேனை சந்திப்பீங்கன்னு எதிர்பார்த்துருக்கலாம் இல்லை அப்படின்றாரு. அப்புறம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் மெசேஜஸ் ஸ்லிப்ட் இன் டு ஹிஸ் ஹேண்ட் பை டார்க் ஐட் பியூட்டிஸ், நிறைய அந்த டார்க் ஐட் பியூட்டிஸ் எல்லாம் வந்து பெண்கள்லாம் அழகான பெண்கள்லாம் வந்து அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டு அவர்கிட்ட வந்து மெசேஜஸ்லாம் கொடுக்குற மாதிரி அப்படிலாம் நம்ம படத்தில் பார்க்குறோம். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த பியூட்டிஸ்லாம் வர்ற மாதிரிலாம் அதில் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கெட்ஸ் ஒன்லி எ ப்ரொசைக் டெலிஃபோன் கால் மேக்கிங் அன் அப்பாயின்மெண்ட் இன் ஹிஸ் ரூம். ஆனால் இங்கே பார்த்தா ப்ரொசைக் மீன்ஸ் ஆர்டினரி ஆர் யூஸ்வலாக டெலிஃபோன் அப்பாயின்மெண்ட் வந்து டெலிஃபோன் கொடுத்து டெலிஃபோன் கால்லே பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. யூ ஹேவ் பீன் போர்டு, நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது மாதிரி இங்கே ஒன்றுமே இல்லைல்ல. யூ ஹேவ் பீன் போர்டு, ரொம்ப போரிங்காக இருக்குல்ல அப்படி சொல்லி கேட்குறாரு. The fat man chuckled to himself as he unlocked the door of his room and stood aside to let his frustrated guest enter. The fat man chuckled means தானாகவே சிரிச்சுக்கிட்டு அவருடைய இப்போ நடந்து வந்திருக்கிறாங்க. அந்த 6th டாப் ஃப்ளோரில் வந்து அவங்களோட ரூமை வந்து திறக்கிறாங்க. அண்ட் ஸ்டுட் aside to let his frustrated guest enter. அந்த கெஸ்ட்டு எவ்வளோ என்டர் ஆகட்டும் சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் கெஸ்ட் யார்? ஃபவுலர். அவர் என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடம் விட்டு You are disillusioned, Ausable told him. Disillusionedனா illusionனா வந்து இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி நினைக்கிறது. இங்கே டிஸ்இல்யூஷன்னா ஆப்போசிட்டு. அப்படி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து ரியாலிட்டியாக இருக்குல்ல அப்படி சொல்கிறாரு. Ausable told him, but take cheer, my young friend. Presently you will see a paper, a quite important paper for which several men and women have risked their lives. Come to me. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, பட் ஷேராக இருங்க, போரிங்காக இல்லாமல் ஷேராக இருங்க. ப்ரெசன்ட்லி இப்போ என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது. இட்ஸ் அ குவைட் இம்பார்ட்டன்ட் பேப்பர் ஃபார் விச் செவரல் மென் அண்ட் விமன் ஹாவ் ரிஸ்க் தேர் லைஃப்ஸ். மென் அண்ட் விமன் வந்து எடுத்த அவங்களோட லைஃப்பில் எடுத்தக்கூடிய ரிஸ்க்கு வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் என்கிட்ட இருக்குது. Come to me. Someday soon that paper may well affect the course of history. ஒரு நாள் அந்த பேப்பர் வந்து ஹிஸ்ட்ரியினுடைய வரலாறில் வந்து அது தாக்கத்தை விளைவிக்கும்னு சொல்கிறார். In that thought is drama, is there not? As he spoke, Ausable closed the door behind him. Then he switched on the light. இதில் இப்படி பேசிக்கிட்டே கதவை திறந்து உள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு then he switched on the light. லைட் போட்டார். And as the light came on, Fowler had his first authentic thrill of the day. லைட்டை போட்ட உடனே தான் பார்த்தா ஃபவுலருக்கு ஒரே authentic thrill means very true, really. Thrill is suddenly feeling of excitement. அப்படி ஷாக் ஆகுறது, அந்த டேயோட ஷாக்கிங் அங்கே தான் தெரியுது. For halfway across the room, a small automatic pistol in his hand stood a man. பார்த்தா உள்ள ஒருத்தன் பிஸ்டலை ஏந்திக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் குறி வச்சு நின்றுட்டுருக்கான். Ausable blinked a few times. Ausable blinkedனா அப்படி கண்ணை சிமிட்டி பார்க்குறாரு, பிளிங்க் முழிச்சு பார்க்குறாரு. மேக்ஸ் he wheezed. அவனை பார்த்து அவனை யாருன்னு அவருக்கு தெரியுது. Because he was a criminal. Max, he wheezed. You gave me quite a start. Quite a start means you gave me shocked. ஷாக் ஆகுதே, நீ இங்கே இருக்கிறியே. ஐ தாட் யூ வர் இன் பெர்லின். நீ பெர்லினில் இருக்கிறலாம் நினச்சிட்டு இருக்கேன். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் மை ரூம்? மேக்ஸ் வாஸ் ஸ்லெண்டர், a little less than tall, with features that suggested slightly the crafty, pointed countenance of a fox.
மேக்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர், ஒல்லியாக இருக்கிறான். a little less than tall, ரொம்ப டாலாகவும் இல்லை, அதோட கொஞ்சம் குறைச்சிருக்கான். with features that suggested slightly the crafty means கன்னிங்காக இருக்கிற மாதிரியும் அவனுடைய ஃபீச்சர்ஸு. பாயிண்டட் கவுண்டனன்ஸ் ஆஃப் எ ஃபாக்ஸ், கவுண்டனன்ஸ்னால் அவனுடைய முக ரூபத்தை பார்த்தீங்கன்னா நரியினுடைய தந்திரம், அப்படி நரி மூஞ்ச மாதிரியே இருக்குது. there was about him aside from the gun nothing especially menacing. கன்னு வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான், ஆனால் வேற ஒன்றும் நத்திங் எஸ்பெஷலி menacing மீன்ஸ் த்ரெட்டனிங், menacing மீன்ஸ் அப்படி பயமுறுத்துற மாதிரி எதுவும் இல்லை. தி ரிப்போர்ட் ஹி murmured, ஆனால் அவன் என்ன சொன்னான், அந்த ரிப்போர்ட் அதாவது அந்த பேப்பர் சொன்னார் இல்லையா இவர் மேலே, அந்த பேப்பர்ஸ் முக்கியமான பேப்பர்ஸ் அது வேணும்னு சொல்லி கேட்குறான். The report that is being brought to you tonight concerning some new missiles, I thought I would take it from you. It will be safer in my hands than in yours. ஒரு ரிப்போர்ட், the report that is being brought to you tonight, இந்த நைட்டில் உங்களுக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து concerning some new missiles, missiles means இங்கே ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகளை பற்றி உள்ள அந்த அந்த பேப்பரை வந்து I thought I would take it from you. It will be safer in my hands than in yours. உங்கள் கையில் இருக்கிறத விட என்னோட கையில் உள்ளது தான் சேஃபர்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை ஒழுங்காக கொடுத்துரு, இல்லாட்டினா பிஸ்டலை துப்பாக்கி வச்சு சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்டலை வந்து ஆசபிளில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆசபிள் மூவ் டு an armchair and sat down heavily. ஆல்ரெடி he was very fat, ஸோ armchair கிட்ட மூவ் பண்ணி ஹெவிலினா ரொம்ப என்ன சொல்கிறது தங்குன்னு உட்கார்றது. I'm going to raise the devil with the management this time and you can bet on it, he said grimly. Here devil is the இந்த மாதிரி நுழைஞ்சி வர்றவங்கள சொல்கிறாரு. இந்த மாதிரி I'm going to raise the devil with the managementனா இந்த மேனேஜ்மெண்ட் கூட நான் ஒரு ஆங்க்ரியாக பேச போகிறேன், கோவமாக பேச போகிறேன். and you can bet on it, he said grimly. This is the second time in a month that somebody has got into my room through that nuisance of a balcony. இது ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி என்னோட ரூமில் வந்து பால்கனி வழியே வர விட்ருக்குறாங்க இந்த ஹோட்டலில். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நான் வந்து கேட்க போகிறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கோவமாக கத்த போகிறேன்னு சொல்கிறான். Fowler's eyes went to the single window of the room. It was an ordinary window against which the night was pressing blackly. Balcony. ஸோ ஃபவுலர் யார், ரைட்டர், அவனோட ஐ வந்து அந்த சிங்கிள் விண்டோவை பார்க்குது. அதை பார்த்தா ஆர்டினரி விண்டோவாக தான் இருக்குது. அந்த வெளியே வந்து என்ன இருக்குன்றது பார்க்க முடியல, ஏன்னா வெரி டார்க்காக ஒரு இருட்டாக பிளாக்காக தான் தெரியுது. அங்கே பால்கனி இருக்கா, பால்கனி அப்படின்னு சொல்லி கேட்குறான். மேக்ஸ் செட் வித் ரைசிங் இன்ஃப்ளெக்ஷன். இன்ஃப்ளெக்ஷன்ஸ் மீன்ஸ் ஹை இன்டர்னேஷன், சத்தமாக சொல்கிறான். நோ மேக்ஸ், அதாவது மேக்ஸ் உள்ளே வந்து அந்த பிஸ்தலை வச்சு நிற்கிறானே அவன் சொல்கிறான், நோ எ பாஸ் கீ. பாஸ் கீ மீன்ஸ் மாஸ்டர் கீ, அதுக்கு ஒரு கீ வச்சுருப்பாங்க, மாற்று சாவி வச்சுருப்பாங்க. அதை எப்படியோ அவன் வாங்கிட்டு வந்து அந்த கீயை திறந்து, அதாவது டோரில் கீயை திறந்து உள்ளே வந்துட்டு திருப்பி பூட்டி அந்த சாவியை கையில் வச்சுருக்கிறான். பால்கனி இருந்தால் அப்போ பால்கனி வழியவே வந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். ஓகே, நோ எ பாஸ் கீ. ஐ டிட் நாட் நோ அபவுட் த பால்கனி. பால்கனி அங்கே இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். இட் மைட் ஹேவ் சேவ் மீ சம் ட்ரபிள் ஹேட் ஐ நோன். இட்ஸ் நாட் மை பால்கனி, ஆசபிள் செட் வித் எக்ஸ்ட்ரீம் இரிட்டேஷன். ஆசபிள் வந்து இரிட்டேஷனாக சொல்கிறாரு, அது ஒன்றும் என்னோட பால்கனி கிடையாது. ஆசபிள் செட் வித் எக்ஸ்ட்ரீம் இரிட்டேஷன், இட் பிலாங்ஸ் டு த நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட். அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அங்கே அந்த பால்கனி இங்கே இருக்குது. He glanced explanatorily at Fowler. You see, he said, this room used to be part of a large unit and the next room through that door there used to be the living room. ஸோ அது எப்படி அந்த பால்கனி அமைஞ்சிருக்குன்றதை இங்கே வந்து விளக்கம் கொடுக்குறாரு. எக்ஸ்பிளனேட்டரி அட் ஃபவுலரை பார்த்து விளக்கம் கொடுக்குறாரு. யூ சி, திஸ் ரூம் யூஸ் டு பி எ பார்ட் ஆஃப் எ லார்ஜ் யூனிட். இது வந்து ஒரு லார்ஜ் யூனிட்டினுடைய ஒரு பகுதி தான். அண்ட் த நெக்ஸ்ட் ரூம் த்ரூ தட் டோர் தேர் யூஸ் டு பி த லிவிங் ரூம். இந்த டோர் வழியே அடுத்த ரூம் தான் என்னோட லிவிங் ரூமாக இருக்குது. இட் ஹேட் த பால்கனி விச் எக்ஸ்டென்ஸ் அண்டர் மை விண்டோ நவ். அந்த என்னோட விண்டோ இருக்கே, அந்த விண்டோ கடியில் ஒரு பால்கனி மீன்ஸ் இப்போ வந்து ஒரு
நீங்கள் நம்ம வீடுங்களெல்லாம் இருக்கும், விண்டோக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி இருந்து அது வெளியே நம்ம போய் அங்கே நிற்க கூட செய்யலாம். அந்த மாதிரி பெரிய விண்டோக்குனால அந்த பால்கனின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அங்கே கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படிலாம் நிற்கலாம். அந்த மாதிரி ஒரு பால்கனி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். It had a balcony which extends under my window now. You can get onto it from the empty room 2 doors down and somebody did last month. அதில் வந்து அந்த எம்டி ரூமில் இருந்து அது மேலே நம்ம வந்து அந்த பால்கனி மேலே வந்து இந்த மாதிரி நம்ம ரூம்குள்ளே வந்துடலாம். 2 doors down and somebody did last month. இதே மாதிரி தான் லாஸ்ட் மந்த் ஒருத்தன் வந்தான் பால்கனி வழியா அப்படின்னு சொல்கிறான். தி மேனேஜ்மெண்ட் ப்ராமிஸ் டு பிளாக் இட் ஆஃப். மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் அதை பிளாக் பண்ணிடுறோம், உங்கள் ரூமுக்கு வர விடாமல் அந்த பால்கனியை பிளாக் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் தே ஹேவன்ட். மேக்ஸ் glanced at Fowler, who was standing stiffly not far from Ausable, and waved the gun with a commanding gesture. மேக்ஸ் வந்து ஃபவுலரை பார்க்குறான், who was standing stiffly not far from Ausable. ஆசபிளுக்கு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் வந்து நின்றுட்டு ஸ்டிஃபாக நிற்கிறான். And waved the gun with a commanding gesture. கமாண்டிங் ஜெஸ்டர்னா அந்த சைகைட்டையே கட்டளை கொடுத்து இப்படி பண்ணுன்னு சொல்லி பண்ணுறான். Please sit down, he said. We have to wait half an hour, I think. அப்போ the narrator himself is the okay. Please sit down, he said. சொல்கிறான், உட்காருன்னு சொல்கிறான். We have to wait half an hour, I think. 31 minutes. Ausable said moodily. அவன் சொன்னால் half an hour நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், நீ உட்காருன்னு சொல்லி ஜெஸ்டர் பண்ணுறான் யாரை, ஃபவுலரை. ஆனால் Ausable வந்து 31 minutes. தி அப்பாயின்மெண்ட் வாஸ் ஃபார் 12:30. அப்பாயின்மெண்ட் நான் கொடுத்துக்கிறது வந்து 12:30 மணிக்கு, 12:30. I wish I knew how you learned about the report. மேக்ஸ் கிட்ட சொல்கிறான், உனக்கு I knew how you learned about the report. இந்த ரிப்போர்ட் பற்றி உனக்கு எப்படி தெரியுன்றது எனக்கு தெரியும். The little spy smiled evilly. இந்த லிட்டில் ஸ்பைன்றது அவனும் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தான், கிரிமினல். அவன் வந்து ஈவிலி மீன்ஸ் வெரி கன்னிங்லி ஆர் விஷமமாக சிரிக்கிறது. And we wish we knew how your people got the report, but no harm has been done. I'll get it back tonight. What is that? Who is at the door? இது பட் நோ, அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, கதவு தட்டுற சத்தம் கேட்குது. வாட்ஸ் தட்? ஹூ இஸ் அட் த டோர்? ஃபவுலர் ஜம்ப்ட் அட் த சடன் நாக்கிங் அட் த டோர். ஆசபிள் ஜஸ்ட் ஸ்மைல்டு. ஃபவுலர் வந்து ஒரு குதிச்சு ஏதோ சத்தம் கேட்குதே, டோரை நாக் பண்ணுறாங்களேன்னு சொல்லி குதிச்சு எந்திரிக்கிறான். ஆசபிள் சும்மா சிரிக்கிறான் சேரா உட்காந்துட்டு, போல்டாக உட்காந்துட்டு. தட் வில் பி த போலீஸ், ஹி செட். வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, போலீஸ் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். I thought that such an important paper as the one we are waiting for should have a little extra protection. இந்த பேப்பர் வந்து மிசைல்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. I told them to check on me to make sure everything was all right. எல்லாம் சரியாக இருக்குதா நான் அவங்கள்ட்ட வந்து செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். மேக்ஸ் பிட் இஸ் ஸ்லீப் நர்வஸ்லி. இப்போ மேக்ஸுக்கு வந்து அவனோட உதடுகளை வந்து நர்வஸ்லின்னா ரொம்ப, அதாவது டென்ஷன் ஆகிறான். ஐயோ இப்படி போலீஸ் வந்துட்டாங்க, இவன் வேறு அந்த பேப்பரை கொடுக்கல இன்னும் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அவனோட உதட்டை கடிக்கிறான். த நாக்கிங் வாஸ் ரிப்பீட்டட். திருப்பி கதவு தட்டுற சத்தம் கேட்குது. வாட் வில் யூ டூ நவ் மேக்ஸ்? ஆசபிள் கேட்குறாரு. மேக்ஸ் நீ இப்போ என்ன செய்ய போகிற? If I do not answer the door, they will enter anyway. நான் வந்து கதவை திறக்கலைன்னா எப்படினாலும் அவங்க உள்ளே வந்துடுவாங்க. The door is unlocked. இந்த டோர் வந்து சாவி வச்சு போட்டலை, வெறும் அந்த ஹேண்டிலில் வச்சு க்ளோஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கு. And they will not hesitate to shoot. உள்ளே வந்தாங்கன்னா உன்னைய வந்து ஷூட் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க, ஒரு கிரிமினல் கிடச்சான்னு போட்டு தள்ளிடுவாங்க அப்படி சொல்கிறான். Max's face was black with anger as he backed swiftly towards the window. மேக்ஸோட ஃபேஸ் ஒரு கோபத்தில் நிறைஞ்சிட்டு அப்படியே பின்னாடி கூடியே அந்த விண்டோவில் பால்கனி இருக்குன்னு சொன்னாரே, அந்த பால்கனி வழியாக குதித்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு விண்டோவிலே பின்னாடி போகிறான்.
He swung a leg over the sill. சில் அப்படின்னு சொல்லும்போது அந்த விண்டோவில் இருந்து காலை வச்சு நிற்கிற மாதிரி ஒரு 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 ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு லெட்ஜ் மாதிரி இருக்கிற சில். Send them away, he warned. I will wait on the balcony. அவங்க போலீஸ் வந்தாங்கன்னா அவங்கள உடனே சீக்கிரம் அனுப்பிடு, நான் வந்து பால்கனியில் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். Send them away or I'll shoot and take my chances. அவங்கள சீக்கிரம் அனுப்பிடு, இல்லாட்டினா நான் வந்து ஷூட் பண்ணி என்னோட சான்சஸ் நான் என்னோட இதை பயன்படுத்திக்கிடுவேன் அப்படின்னு, நான் எப்படி இதை பிடிங்கிட்டு போகணுமோ அப்படி பண்ணுவேன் அப்படி சொல்கிறான். The knocking at the door became louder and a voice was raised. நாக்கிங் ரொம்ப லவுடராக இருந்துச்சு, அந்த சத்தமும் பெருசாக கேட்குது. Keeping his body twisted so that his gun still covered the fat man and his guest. இப்போ பாடியை ட்விஸ்ட் பண்ணி அந்த கன் வந்து ஃபேட் மேனையும் கூட இருக்கக்கூடிய ஃபவுலர் கெஸ்ட்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த ரெடியாக வச்சுட்டு நிற்கிறான். And the man at the window grabs the frame with his free guest. The man at the window grasped the frame with his free hand to support himself. Then he swung his other leg up and over the window sill. ஸோ இன்னொரு காலையும் எடுத்து வச்சு பால்கனியில் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பால்கனியில் குதிக்கலான்ட்டு குதிக்கிறான். The door knob turned. இப்போ அந்த டோரோட நாப், அந்த ஹேண்டில் வந்து அவங்க திறக்காமல் இருக்கவும் அவங்களே திறந்து உள்ளே வராங்க. Swiftly Max pushed with his left hand to free himself from the sill and dropped to the balcony. அந்த பிடிச்சிட்டு இருந்த கையை விட்டு சில்லிருந்து சில்லில் லெட்ஜில் நின்றுட்டுருக்கானே அங்கேருந்து பால்கனியில் குதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவனை தன்னைத்தானே புஷ் பண்ணி குதிக்கிறதுக்கு ஜம்ப் பண்ணுறான். அண்ட் தென் as he dropped he screamed once shrilly. அப்படி ட்ராப் ஆகும்போது குதிக்கும்போது he screamed, அப்படியே அலறல் சத்தம் கேட்குது. shrilly means very skillfully, அதாவது சத்தமாக அப்படி சத்தம் கேட்குது. The door opened and a waiter stood there with a tray, a bottle and 2 glasses. கதவு திறந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டர், ஒரு சர்வெண்ட் வந்திருக்கிறாரு, அந்த ஹோட்டல் சர்வெண்ட். அவர் வந்து ஒரு ட்ரேயில் பாட்டில் அண்ட் 2 glasses, அந்த பாட்டில் வைன் பாட்டிலாக இருக்கலாம், 2 glasses-ம் கொண்டு வந்திருக்கிறார். Here is the drink you ordered when you returned, he said, and set the tray on the table, deftly uncorked the bottle and left the room. நீங்கள் வந்து திருப்பி வரும்போது ட்ரிங்க் எனக்கு கொண்டு வரணும் ஆர்டர் பண்ணீங்களே, அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரேவை அந்த டேபிள் மேலே வச்சார். டெஃப்ட்லி மீன்ஸ் ஸ்கில்ஃபுல்லியாக அன்கார்க்டு த பாட்டில், அந்த பாட்டில் இருக்கக்கூடிய கார்க்கை வந்து ஓப்பன் பண்ணி அண்ட் லெஃப்ட் த ரூம். ஒயிட் ஃபேஸ்டு ஃபவுலர் ஸ்டேர்ட் அட் ஆஃப்டர் ஹிம். ஒயிட் ஃபேஸ்டு மீன்ஸ் ஹியர், ஒயிட் மீன்ஸ் பேல் ஃபேஸ், அப்படியே உறைஞ்சி போய் பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கக்கூடிய அந்த ஃபவுலர் வந்து ஸ்டேர்டு மீன்ஸ் முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறார். பட் he stammered, அப்படியே ஒரே குழப்பமாக இருக்குது. பட் ஏன் குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆசபல் வந்து சாதாரணமாக ஷேரில் உட்காந்துட்டு வெளியே வந்து போலீஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். பட் நீங்கள் சொன்னீங்களே இந்த போலீஸ் அப்படின்றார். there were no police ஆசபல் சைடு. ஆசபல் ஒரு பெருமூச்சு விட்டு, போலீஸ்லாம் கிடையாது, போலீஸ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஒன்லி ஹென்ரி whom I was expecting. நான் எதிர்பார்த்த ஹென்ரி அந்த சர்வெண்ட் தான் வந்தது. பட் won't that man out on the balcony? ஃபவுலர் began. அப்போ ஃபவுலர் வந்து இப்போ போலீஸ் வராட்டினா இப்போ ஃபவுலர் திருப்பி உள்ளே வந்து நம்மளை சுடுவானே, அவன் அங்கே பால்கனியில் வெயிட் பண்ணுறானே சொல்லி கேட்குறாரு. நோ செட் ஆசபல், he won't return. ஆசபல் சொல்கிறாரு, அவன் வரவே முடியாது அப்படி சொல்கிறார். யூ see my young friend, there is no balcony. இப்போ என்ன சொல்கிறாரு, அவன் ஏன் வர முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பால்கனியே இல்லை. அவ்வளோ என்ன அர்த்தம், என்ன ஆயிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் might have fell down from the top 6th floor and he would die. He might have died. Okay, அதாவது அங்கே பால்கனியே இல்லை, ஆனால் பால்கனி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி அவனை நம்ப வச்சு ஒரு கன்ஃபியூஷனை உண்டாக்கி சர்வெண்ட் வந்ததை வந்து போலீஸ்னு சொல்லி அந்த மேக்ஸ் வந்த கிரிமினலை ஏமாற்றி அவனை வந்து சாக வைக்கிற மாதிரி ஒரு
உட்கார்ந்த மனைக்கே வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸை நம்ம இதில் பார்க்குறோம். யார்? இந்த டிடெக்டிவ் ஏஜெண்ட்டை பார்க்குறோம். ஸோ ஃப்ரம் திஸ் ஸ்டோரி வாட் யூ நோ, this story proves a very well known fact: never just judge a book by its cover. ஒரு கவரை வச்சு வந்து யாரையுமே புக்கை எடை போடக்கூடாது. கவர் நல்லா இருக்கும், உள்ள ஒரு தீம் நல்லா இல்லாமல் இருக்கலாம், இல்லை கவர் சாதாரணமாக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ் அல்லது தீம் நல்லதாக இருக்கலாம். ஸோ நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர், அதாவது யாரையும் தோற்றத்தை பார்த்து எடை போடக்கூடாது. Unlike a spy that is usually pictured in books and novels, Ausable was a fat man who did not fit any descriptions of a secret agent. புக்கில் ஸ்டோரிஸில் நம்ம வந்து சினிமாவில் பார்க்குற மாதிரி சீக்ரெட் ஏஜெண்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் இவர்கிட்ட இல்லை. ஆனால் கூட அவர் தன்னுடைய புத்தி சாதுரியத்தினால அவர் செஞ்சதை நம்ம பார்க்குறோம். The story highlights the theme that wisdom is more powerful than other weapons. இங்கே என்ன இந்த நமக்கு சொல்லுதுன்னா, மற்ற வெப்பன்ஸை காட்டலாம். அவன் பிஸ்டல் வச்சுட்டு நிற்கிறான், ஆனால் அவனால் ஷூட் பண்ண முடியல. ஆனால் இவர் வந்து அவருடைய புத்தி கூர்மையினால், wisdom is more powerful அப்படின்றது நமக்கு தெரியுது. The ultimate message that one can get from this story is that in any situation we should not panic. Instead, we should take a step and face the situations with our presence of mind. This teaches us the ability to think fast and work cleverly and methodically with enough patience in a surprisingly dangerous situations. Thus, Ausable's great presence of will is appreciable. Okay, so that's all. Here you have to do the homework here. Task 3. See here, task 3, the first paragraph. How did Ausable outwit Max? Okay, this first paragraph you must learn and write and send it to me. I'll meet you in the next video. Thank you.